தீத்து 2:12 அவபக்தியையும் லௌகிக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாக இவ்வுலகத்திலே ஜீவனம் பண்ண வேண்டும். லௌகிக இச்சைகளை நம்ம என்ன செய்யணும்? வெறுக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? உலக பிரகாரமான எல்லா ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறையணும்னு ஒரு வசனம் சொல்லுது. என்ன? இயேசு அதை செய்து காமிச்சார். நம்மளும் ஒரு மாதிரி நம்முடைய சிந்தனைகளில் நம்முடைய அந்தரங்க காரியங்களில் இருக்கிற இச்சைகள் வருவ பொழுது நம்ம என்ன செய்யணும்? அதை வெறுக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். இதுக்கு முன்பகுதி என்ன சொல்லுது? அவபக்தியையும் நம்ம என்ன செய்யணுமா? வெறுக்கணுமா? அவபக்தினா என்ன? பக்திக்கு ஆப்போசிட்டு அவபக்தி. அப்போது இது ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு, ரெண்டுக்கும் ஒன்று ரிலேட்டட். அவபக்தி யாருக்கெல்லாம் வருதோ அவங்களாம் உலகத்துக்கு போயிடுவாங்க, லௌகிக இச்சைக்கு போயிடுவாங்க. யாரெல்லாம் லௌகிக இச்சை ஆசையோடு உலகத்தை தேடிக்கிட்டே இருக்கமோ நம்மளை அறியாமல் நமக்குள்ளே என்ன வந்துடும்? அவபக்தியும் வந்துடும். எனவே இந்த காலை வேளையில் ஆண்டவர் சொல்ல போகிறோம், முதலாவது என்னை பக்தி உள்ளவளாய் மாற்றும். இந்த பக்தி வந்தாலே தன்னை போல் ஆட்டோமேட்டிக்காக லௌகிக இச்சை நம்மளை விட்டு ஓடி போயிடும். யாருக்கெல்லாம் அவபக்தி உண்டாகுதோ அவங்க அறியாமல் லௌகிக இச்சைக்குள்ளே விழுந்துருவாங்க. யாரெல்லாம் அந்த உலக பிராரம் இச்சையில் விழுகிறாங்களோ அவங்களுக்குள்ள பக்தி போயிடும். எனவே ரெண்டுலையும் கவனமாக இருந்து அதை வெறுக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. அதற்கு பதிலாக எப்படி இருக்கணுமா? தெளிந்த புத்தி இருக்கணுமா, நீதி உள்ளவர்களாக இருக்கணுமா, தேவ பக்தி உள்ளவர்களாக இருக்கணுமா. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவரே எனக்கு தாருமென்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் அதை கேட்க வேண்டும் ஆண்டவர்கிட்ட. அப்பொழுது அவர் நமக்கு தருவார். லௌகிக இச்சைகளை நம்ம என்ன செய்யணும்? வெறுத்து சிலுவையை சுமந்து அவரை பின்பற்ற வேண்டும்.